பேச்சுவார்த்தைக்குன்னு அந்த அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சால்ஜாப்பு பண்றாங்க. தனியார் நிறுவனங்கள் குடுக்கோன்றத நீ எதுக்கு ஒரு அரசு ஊழியரா இருந்து சொல்ற? நீ ஒரு மாநகராட்சி மேயர், நீ சென்னை மாநகராட்சியோட மேயர், ஒரு அரசாங்கம் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நபர், நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவுன்சிலரா இருந்து தான் நீ மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க. அப்போ ஒரு பிரைவேட் இதெல்லாம் உனக்கு கொடுக்கும் நீ உறுதி கொடுக்குற. இது எவ்வளவு பெரியான வெக்கக்கேடு இது. உலகமயம், தாராளமயம், தனியார் மய கொள்கை என்னைக்கோ உருவானது. அதனுடைய தொடர்ச்சியா இது இருந்தாலும் அரசாங்கமே வழிய போய் பண்ணின்னு இருக்காங்க. இதை எல்லா பெயருக்கு தான் இது அரசாங்கம், எல்லாமே தனியாருக்கு தான் வித்துருக்காங்க. எல்லா நிறுவனங்களையும் தனியாருக்கு வித்துட்டு இவங்க கிளீன் இந்தியா, கிளீன் சிட்டி, சென்னை சிங்கார சென்னை அப்படின்னு எல்லாருமே தனியார்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இவங்க தனியார் ஒன்னா சக்கையா மக்களை புடிஞ்சு எடுக்கிறான். இவங்களுக்கான ஒரு வைப்பு நிதியோ பிஎஃப்ஓ இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு எல்லா மட்டத்திலும் எல்லா பல பகுதிகள் மண்டலங்கள்ல இருக்கிற பகுதியில இதெல்லாம் உறுதி செய்யாதனாலயும் சம்பள பாக்கி கொடுக்காம இருக்கிறதுனாலயும் தான் இந்த மாதிரியான போராட்டங்களை இவங்க முன்னெடுக்கிறாங்க. தனியார் கையில போயிட்டே இருக்கே, இந்த மண்டலங்களையும் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்கள மாதிரி நம்மளும் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு